உம்மை நோக்கி நான் எழுப்பின மன்றாட்டு உம் கோயிலை வந்தடைந்தது. யோனா 2:7. நல்ல தகப்பனே, எங்கள் விண்ணப்ப குரலை என்றும் கேட்கிறவரே, எங்களுக்கு என்றும் உதவிகரமாய் இருக்கிறீர். யாருமை அழைத்தாலும் உடனே செவி கொடுத்து உதவுகிற நேசமுள்ளவராக இருக்கிறீர். ஆக்கார் எழுப்பின மன்றாட்டுமை வந்தடைந்தது. தனிமையாய் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவள் அனாதையாய் உண்ண உணவும் பருக நீரும் இல்லாமல் தத்தளித்த வேளை, இதோ அவளுடைய குழந்தையின் அழுகுரல், அவளின் அருகுழல் உம்முடைய செவியில் விழுந்தது. காண்கிற தேவனாய் அவளுக்கு நீரூற்றை காண்பித்து திடப்படுத்தி மீண்டும் அபிரகாமிடத்தில் செல்ல அனுப்புகிறீர். சூசன்னா புண்ணியவதி அநியாயமாய் கொல்லப்பட வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது அவள் எழுப்பின மன்றாட்டும் செவிகளில் விழுந்தது. தானியேல் இறைவாக்கினரை அனுப்பி அவளை மீட்டீர். சிங்கத்தின் குகையில் போடப்பட்ட தானியேல் அவர் எழுப்பின மன்றாட்டு, நான் பரிசுத்தவான், சிங்கத்தின் வாயை நீர் கட்டி போட்டீர் ஆண்டவரே என்றும் நாங்கள் எழுப்புகிற மன்றாட்டுகளை கேட்கிற தேவனாக இருக்கிறீர். தன் மகனின் திருமண வாழ்வு, குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்வு, வேலை இல்லாத ஒரு வாழ்வு என்று தாய் தகப்பன் எழுப்புகிற மன்றாட்டு, தன் கணவன் குடிப்பழக்கம் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மனைவி எழுப்புகிற மன்றாட்டு, வயதான காலத்தில் பெற்றோர் எழுப்புகிற மன்றாட்டை கேட்டு ஆசீர்வதியும் சுவாமி.